வெளிப்படுத்த விசேஷம் 2 அதிகாரம் 8 வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. சிமெனா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தோருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டாத்தான் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்போது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பாருங்க, இதை நல்லா படிச்சு பாருங்க, தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தேவன் பேசுகிறார். ஒவ்வொரு சபையை குறித்து அங்கே வெளிப்படுத்தி பேசுகிறார். 7 சபைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். பேசும்போது 10வது வசனம் சொல்றாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான். கடவுளே சொல்றாரு, சில பாடுகளில் போவ, இப்படி தான் உபத்திரம் இருக்கும். 10 நாள் உபத்திரம் இருக்கும். சில பேருக்கு 1 மாதம் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அந்த உபத்திரத்தின் மத்தியில் கூட, அந்த அழுகின் மத்தியில் கூட நீ கர்த்தரை பின்பற்றுறதுல உண்மையாக இருக்கிறியா? எல்லா நேரங்களும் அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்காதுங்க, தெரிஞ்சுக்குங்க. ஊழியக்காரனாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், சில சுகமாக இருக்கட்டும், மற்ற காரியமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் போட்டு வச்சுருவார். போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவார்? அதன் மத்தியிலையும் கர்த்தரை தெரியா, பேக் சைடு ஆகுறியா, என்னை திட்டுறியா, என்னை முறுமுறுக்கிறியா, பின்வாங்கி போறியா? ஆனால் இது நடக்கும். அங்கே தான் நான் உதவி செய்வேன்னு சொல்லியிருக்காரா? நல்லா பாருங்க. 10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாத. பாருங்க, பாடு சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு? பயந்துராத, பயப்படாத. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். போடுவான். நான் தப்பிப்பேன்னு சொன்னாரா? கிடையாது. சிலரை போடுவான், போட தான் செய்வான். என்னங்க போட மாட்டேன்னாரா? சொல்றது யாரு? ஐயோ, நான் என்னென்னமோ நினச்சி தாண்டி வந்து இப்படி சொல்லிவிட்டீங்க, நீ கிறிஸ்தவமே வேண்டாடா சாமின்றது வரலான்றீங்களா? பல ராஜ்யம் அப்போ போயிடும். இன்னைக்கு கொஞ்சம் விஷயம் கற்றுக்காக இல்லைன்னா போச்சு. ஏன்னா இதுதான் சத்தியம். நாங்களாம் அதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம். அப்படியே வாய் அடைக்கிட்டு என்ன பண்ணுவோம் சில நேரங்களில், கத்தாவே கத்தாவே. ஏன்னா பேக் சைடு ஆகுற மாதிரியே வரும், ஓடி போகலான்னு நினைப்பேன். கூட சில உபத்திரத்தில் போகும்போது கத்தாவே என்ன இருக்கிறீங்களா இல்லையா, அந்த மாதிரி ஆகி போயிடும். இல்லாத மாதிரியே ஆயிரும் சில நேரங்கள்லாம். உண்மை இது. எல்லா பேரும் தாண்டி தான் போகணும். இதில் சில பேர் விழுந்து போயிடுறாங்க, சில பேர் பேக் சைடு ஆகிறாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. இவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைவாங்க. உண்மை. நீங்கள் பரலோகத்தில் ராஜ்யத்தில் நுழையினா சும்மா உங்களை நுழைஞ்சிட முடியாது. ஏன்னா பிசாசு உங்களை விடாது. அதே சமயத்தில் கர்த்தரும் என்ன பண்ணுவார், இந்த இப்படி நடக்கும். இது மத்தியில் என்ன விடாமல் பற்றி பிடி, என் வார்த்தை தான் சத்தின்னு பிடி. ஆனால் நம்ம வார்த்தையை படிப்போம், வசனத்தை அறிக்கிடுவோம், இன்னும் ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேது. சில நேரம் நல்லா வேலை செஞ்ச மாதிரி இருக்கும், ஜபத்துக்கு பதில் வந்த மாதிரி இருக்கும். கேப் அப்பீல் பார்த்தீங்கன்னா சுத்தரமாக பதில் இல்லாத மாதிரி இருக்கும், சுத்தரமாக ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். கடவுளே கூட இருக்கிற உணர்வுலாம் நமக்கு தெரியும், ஆனால் நமக்கு ஒன்றும் செய்யாத மாதிரி இருக்கும். செய்ய மாட்டார். சில நேரங்களில் ஸ்டாப் ஆவார். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் பாருங்க, முறுமுறுப்பு, கோபம், வெறுப்பு, கடவுளை தூசிச்சு, நீலாம் ஒரு ஆளாயா, இறக்கம் இல்லாத ஆளியா, நீலாம் ஒரு என்ன கிருபை இறக்கம் மனதிற்கொன்றீங்க, இவ்வளோ என்னை கஷ்டப்படுத்தி, இவ்வளோ என்னை துன்பப்படுத்தி, இவ்வளோ வேதனைப்படுத்தி கொஞ்சம் கூட எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீங்களே, கொஞ்சம் கூட உதவி செய்ய மாட்டேன். எவ்வளோ வலி வேதனையோடு இருக்கிறேன். அது சில பேருக்கு சரீரத்தை தொட்டால் முடிஞ்சிச்சு. சரீரத்தில் வலியோடு வேதனை போட்டானா அதில் தான் நிறைய பேர் பேக் சைடு ஆவாங்க. சரீரத்தை தொடும்போது என்ன ஆகும்? நேரமானா பரவாயில்ல, சரீரத்தில் இங்கே பாருங்களேன், 24 மணி நேரமும் உங்களுக்குள்ளே வலிச்சிக்கிட்டே இருக்கு. காலு கை வலிச்சிக்கிட்டே இருந்தாலும் தூங்க முடியுமா? தூங்கமும் இல்லாமல் ஆகிட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி உபத்திரத்தின் மத்தியில் நீங்கள் இயேசுவை நல்லவன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னாதாயா நீ உண்மை இல்லவன், நீ உண்மையாக சொல்கிறேன்னு அர்த்தம். நல்லா இருக்கும்போது நல்லவர் 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 இந்த ஸ்டேஜ் எல்லாம் கொண்டு வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். இன்றைக்கி உண்மையை சத்தியத்தை வெளிப்படுத்துகிறேன். ஏன் இவ்வளோ நாள் வெளிப்படுத்தினா அவர் வெளிப்படுத்துகிற உங்களுக்கு, ஏன்னா கொஞ்சமாக கொண்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். புரியுதுங்களா? பயப்படாத, பயப்படக்கூடாது. சோர்ந்து போகிறவங்களாம் அங்கே பார்த்து பயப்படாதீங்க. இந்த சத்தியத்தை பேசவும் பயந்து ஒளிஞ்சிடாதீங்க. ஏன்னா அநேக உபத்திரத்தின் வழியாகவே தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியும் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படி தானே சொல்கிறது? அப்போஸ்தலர் அப்படி தானே சொல்கிறாங்க. அநேக உபத்திரத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யம் நுழைவது இப்படி நமக்கு இருக்குது, எழுதப்பட்டிருக்குது. சும்மா அப்படியே தூக்கி விடலாது. நிறைய உபத்திரத்தின் மத்தியில் நம்ம கடந்து போய் நம்முடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி காட்டணும். பிசாசுக்கு காண்பிக்கணும், ராஜ்யங்களுக்கு காண்பிக்கணும், உலக ராஜ்யத்துக்கு காண்பிக்கணும். நான் எல்லா விதத்திலும் என் ஆண்டவரை தான் துதிப்பேன். நிறைய நேரங்களில் சில பேருக்கு அற்புதம் நடந்தால் தான் அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம், அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், இந்த பாஸ்டர் மூலிமா இப்படிலாம் நடந்து போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம நடக்கலாம் போச்சு, பாஸ்டரவே திட்டிட்டு ஓடி போயிருவீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்க, அடுத்த உண்மையான நிலவரத்தை சொல்கிறேன். ஏன்னா சில பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், என்னை பின்பற்றி வரியா, சில உபத்திரத்தில் வரும்பொழுது அது நடக்கும். அது மத்தியிலையும் நீ என்னை விட்டு பின்வாங்காதன்றாரு. பின்வாங்காத,
எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதான் பாருங்க, யோபின் வாழ்க்கையை பார்த்து மனைவியே கடைசி சொல்லிட்டு போட்டா, தூசிச்சிரு, எதுக்கு இப்படிப்பட்ட கடவுளை போய் நீ கும்பிடுற. பாருங்க, அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் வந்து ரொம்ப கொடூரமான சம்பவம். அவன் வாழ்க்கையில் நடந்தது போல மற்றவங்க வாழ்க்கையில் நான் பார்க்கவே இல்லை, பைபிள்லே பார்க்கல. அவன் வாழ்க்கையில் நடந்தது ரொம்ப மோசம். ஏன்னா நல்லா இருக்கான், திடீர்னு அவனுடைய பிரச்சனை நீங்கள் பாருங்கள். அது யோபு கொஞ்சம் வாசிப்போமே, அப்போ தான் அது இதோட சேர்த்து வாசித்தா தான் நல்லாயிருக்கும். யோபு 1 9 வாசிப்போம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையெடுக்கவில்லையோ? அவன் கைகளில் கிரியைகளை ஆசிர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானங்கள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கான பாரும் என்றான். இதுதான் இப்போ யோபு இப்படிலாம் வாழ்ந்தான் வச்சான். ஆனால் யோபுவின் உண்மைத்தன்மை சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. உண்மையாகவே கடவுளை தேடுறானா என்பதை நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து அவனை வேணால் தொட்டு பாருங்க, அவன் சரீரத்தை வேணால் தொட்டு பாருங்க, அவனை வேற மாதிரி பண்ணி பாருங்க, உங்களை தூசிச்சுட்டு போறானா இல்லையா மட்டும் பார்ப்போம். சும்மா இல்லை. ஏன்னா இங்கே பாருங்க, யாரை பரலோகம் அதிகமாக பார்க்குறது தெரியுமா, கவனிக்க தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை நடக்கிறவங்கள கவனம் அதிகமாக வரும். பிசாசின் பார்வை எங்கே வரும்? எல்லா மனுஷன் மேலே வராது. கர்த்தருடைய வார்த்தை யார் பின்பற்றாங்களோ அவங்க மேலே தான் பிசாசின் கவனம் வரும். எத்தனை பேர் புரியுது? பிசாசுக்கு பெரிய ஆளே யார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றவங்க தான் அவனுக்கு பெரிய ஆள், பெரிய ஆளாக தெரியுது. அவனுக்கு வந்து எதிரியே யாரு? கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிறவங்க. புரியுதுங்களா? அப்போ அது மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தேவன்கிட்டே சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்தீங்க வச்சிங்க, இதெல்லாம் கொடுத்ததுனால தான் அவன் என்ன பண்ணுறான், அவனை நல்லவருன்றான். இன்றைக்கி அதே எடுத்துக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, நல்ல வேலை கொடுத்துருக்காரு, நல்ல வாங்குறீங்க, சம்பளம்லாம் வாங்கி லட்சக்கணக்காக வாங்குறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். திடீர்னு கொண்டு எல்லாம் பிடிக்கப்பட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னை உள்ளே விடுவீங்களா? முதல்ல பாஸ்டர் வந்து எல்லாமே ஒன்றுலாமல் ஆகிப்போச்சு, நீங்கள் வராமல் இருக்கவங்க கூட நல்லா இருந்தோம், நீங்கள் வந்து என்ன ஆகிப்போச்சு, தரித்திரமான பாஸ்டர்ன்ட்டுருவீங்க. உண்மை. நம்ம ஸ்வாபத்தை சொல்கிறேன், மனித ஸ்வாபத்தை சொல்கிறேன். இல்லை நீங்களும் தான் தேடுவீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த கட்டத்தில் தாண்டி போக பண்ணுவார், பண்ணாமலாம் விட மாட்டார். இன்றைக்கி இந்த சத்தியங்களை ஏன் ஒவ்வொரு வாரம் வெளிப்படுத்துகிறாருன்னா, ஒவ்வொரு முறையில் கடவுள் அதை பேசுகிறார், கடவுள் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கி யார் வருவா, எவங்க உட்காருவாங்க, என்ன வார்த்தை பேசணும் என்பதெல்லாம் தேவனுக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அப்போ இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இந்த யோபு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு போகும்போது பிசாசு சொல்கிறான். அதனால தான் சில நேரங்களில் பிசாசு கையில் கடவுள் ஏன் ஒப்படைக்கிறாருன்னா, நீ என் மகனை எவ்வளோ வேணாலும் சோதிச்சாலும் என் மகன் என்னை விட்டு பின்வாங்க மாட்டான்றார். அதுதான் அந்த சூழ்நிலை. கடவுள் எதுவுமே செய்ய மாட்டார். ஒன்றும் விளங்கிக்குங்க, ஒன்றுமே செய்ய மாட்டார். யோபு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வியாதி, ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆயிட்டான். நண்பர்கள் யோபுவா அப்படின்னாங்க, அந்த அளவில் ஆகிப்போச்சு. அவன் நித்தமும் தூக்கலாமா யோபு லைஃபை நிறுத்தி படித்து பாருங்க. அவன் பட்ட உபத்திரம் கொடுமைகள் மிகவும் அதிகம். அப்போ யோபு வாழ்க்கையை எடுத்துக்கினா அவனுக்கு அப்பா இருக்குதே படுமோசம். இங்கிட்டு படுக்க முடியாது, எங்கிட்டு போய் படுக்க முடியாது, ஃபுல்லாக பருக்க சீல் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால யோபு வாழ்க்கையை மட்டும் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேவன் தம்முடைய பிள்ளையை குறித்து அவர் சாட்சிட்டாரு. நீ வேணா பண்ணிப்பாரு தேவப்பிள்ளையிலே. அதே போல தான் இந்த வெளிப்படுத்த விஷயம் சொல்லப்படுது. கண்டிப்பாக உபத்திரப்படுவீங்க, சில காரியங்கள் இருக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் அங்கே சொல்கிறா பாருங்க, உபத்திரவன் சொல்லிட்டு அந்த வெளிப்படுத்த விஷயத்தில் என்ன சொல்ல பாருங்க, உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுகிற ஆகிலும், சேர்ந்து வாசிப்போம், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவிதத்தை உனக்கு தருவேன். இப்போ என்னன்னா, அந்த டெஸ்ட்டில் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன், அந்த டெஸ்ட்டு நீ பாஸ் பண்ணி தான் வரணும். பாஸ் பண்ணாதான் உனக்கு அந்த ஜீவி கிரீடம் நான் உனக்கு தர முடியும். நீ ஜீவி கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் தேவன் சில பாதை நடத்துவார். தேவன் பாதை நடத்தினா எப்போ பார்த்தாலும் செழிப்பாகவே நடத்திட்டு போவார். அப்படிலாம் பிரசங்கம் பண்ணால் தப்பான பிரசங்கம். அப்படி கிடையாது. பூமிக்குரிய செழிப்பை கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் பரலோக செழிப்பை அடையணும்னா இங்கே சில உபத்திரத்துக்குள்ள போய் அங்கே உங்களை உண்மைத்தன்மையை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டணும். கர்த்தரை தொடர்ந்து பின்பற்றல உண்மைத்தன்மை காமிக்கணும். பாருங்க 11, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு துண்டானில் எல்லாம் தொடுவீரனால் அப்போது அவன் முகத்துக்கு எதிரையுமே தூசிக்கான பாரும் என்ன சவால் விட்டான். பாருங்க, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில் இருக்குது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டி விடாதே என்றார். அப்போது சாத்தான் கர்த்தருடைய சந்தையை விட்டு புறப்பட்டு போனான். இங்கே பாருங்க, கர்த்தரால் ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த உண்மைத்தன்மை வெளிப்படுத்தணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வியாதிகள், பல காரியம் எல்லாமே நடந்தாலும் சாக மாட்டீங்க. சாவுக்கேதான போராட்டம், மரண போராட்டம் வரைக்கும் சில பேர் போவாங்க. ஆனால் அந்த போராட்டத்தில் மற்ற பேர் இருந்தாங்கன்னா செத்தே போயிடுவாங்க. அதில் ஒரு பகுதி மட்டும் அனுபவிச்சாவே போதும் செத்து போயிடுவாங்க. ஆனால் சில பேர் மட்டும் பல எல்லா வரைக்கும் தாண்டி போவாங்க, ஆனாலும் சாக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? மற்றவங்களுக்கு நடக்கிற உபத்திரம் வேற, இவனுக்கு நடக்கிற உபத்திரம் வேற. இவன் வந்து டெஸ்ட் எழுதுறான், அவன் வந்து பாவத்தினாலேயோ மற்ற விஷயத்துலையோ எதுலையோ என்ன பண்ணிட்டு இருக்கான், அடி வாங்கிட்டு இருக்கான், அது வேற. இவங்க படுகிற உபத்திரம் வந்து வேற ஒரு விஷயம். ஏன்னா இங்கே தேவன் அங்கே நேரடியாக பார்த்துட்டு இருக்காரு, பிசாசாக நடந்துட்டு இருக்கு, எல்லா காரியம் அங்கே நடந்துட்டு இருக்கு என்பதை கவனிங்க.
புரியுதுங்களா? அப்ப என்ன நடக்குது பாருங்க. பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரும் அவன் குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சைரசம் குடிக்கிற போது, நல்லா எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க குடும்பத்தோட. அப்போ ஒரு நாள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகள் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்கள் பட்டே கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒரு மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். பாருங்க, என்னவா எருதுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்து அதை எல்லாம் வெட்டி போட்டு போயிட்டான்னு அந்த எப்படி இருக்கும்? அப்படி ஐஸ்வர்யம் ஒன்றா விழுது பாருங்க. ரெண்டாவது செய்தி பாருங்க. இவன் இப்படி பேசுகிறவன் வேறு ஒருத்தன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளும் வேலையாட்களையும் சுட்டெடுத்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி புறப்பட்டு சில நேரம் கடவுளே நமக்கு விரோதமாக பண்ணுற மாதிரி தெரியும். இது கடவுள் பண்ணா நினைக்கிறீங்களா? கிடையாது, பிசாசு தான் பண்ணான். இங்கே பாருங்களேன், நிறைய ஊழியக்காரன் வெளியே சொல்கிறல, உண்மையத்தமாக ஊழியக்காரர் தன்னுடைய பாடுகளை நிறைய சொல்ல மாட்டாங்க. சில பேர் தான் சொல்கிறாங்க. இந்த நிலைக்குள்ளே எல்லாரும் போவாங்க. எல்லாம் உண்மையான விசுவாசிகளாம் இதுக்குள்ளே போய் தான் வரணும். இதில் நீங்கள் பார்க்கும்போது நமக்கு நடக்கிற பிரச்சனை சில நேரம் கடவுளே நமக்கு விரோதமாக பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்கும். என்னடா நம்ம இவ்வளோ தூரத்தில் நம்ம இருக்கிறோம், ஏன் நமக்கு இப்படின்னு சொல்லி நமக்கு அப்படி ஒரு கோவம். கடவுளே நமக்கு எதிர்த்து நிற்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங்லாம் உள்ளே உண்டாக ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஆனால் அதை கடவுள் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒரு செய்தியாவது முதல் செய்தி எப்படி பாதி அழியுது, திருப்பி ரெண்டாவது அழியுது. ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்த என்ன பண்ணுறான், இன்னொருத்த வந்து சொல்கிறான். எப்படிங்க இருக்கணும் உங்கள் மனசு சொல்லுங்கள்? கடவுளை நல்ல தூச்சிட்டு நல்லா சாப்பிட்டு இப்போ வரைக்கும் நல்லா புசிட்டு குடிச்சு நல்லா இருக்கீங்க. துக்ககரமான செய்தி ஒன்றா வரும்போது எப்படி இருக்கும்? மூன்றாவது பாருங்க. இவன் இப்படி பேசிக்கொண்டு வேறொரு வந்து கல்தேர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகம் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களை பட்டை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். பாருங்க, அடுத்து வந்து பாருங்க, ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இழக்கப்பட்டே வரான் பாருங்க. அடுத்து பாருங்க, இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்க வேறொரு வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 முலைகளும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். ஏடி இருக்கும். இப்போ எல்லா ஆசீர்வாதமும் உடனுக்குடனே ஒருத்தனா வந்து என்ன பண்ணுறான்? எல்லா ஆசீர்வாதம் அடுத்தடுத்து நடக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை. ஒருத்தன் பேசி ஒன்று முடிச்சு இன்னொருத்தன் வந்து பேசுகிறான், இன்னொருத்தன் பேசி முடிச்சு இன்னொருத்தன் வரான். அப்போ பேசுறதுக்கு உள்ளே ஒவ்வொரு விஷயமும் எழுந்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. யோபு ஏதோ ஒரு மாதம் கழிச்சு ஒன்றா நடந்தாலும் பரவாயில்ல, அதை பேசிகிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, ஒன்றா நடக்குது பாருங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கடவுள் நல்லவர்னு சொல்லுவீங்களா? கடவுளை தான் பின்பற்றி போவீங்களா? யோபு போனானே, புரியுதுங்களா? அதுக்கப்புறம்லாம் யோபு மட்டும் ஒரு நாளைக்கு பார்ப்போம், வாசிட்டே போகலாம். அவனை எப்படி வந்து வாதிக்கப்படுறான்னு பாருங்கள். நீங்கள் வீட்டில் கூட வாசிட்டு பாருங்கள், பிசாசு எப்படி வாதிக்கிறான்னு. ஒரு இடம் கூட இல்லை, அம்புட்டு வியாதி, படுக்க முடியாது, தூக்கம் இல்லை, எதுவும் இல்லை. பிசாசின் போராட்டம். பிசாசும் உள்ள வேலை செஞ்சது அவனுக்குள்ள. ஆவி கடந்து போனதை பார்த்தேன்னு பாருங்க. இப்படி எல்லாமே எப்படி பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு போராட்டத்தின் மத்தியில் பாருங்க. இவ்வளோ மத்தியிலையும் கத்தரோட தான் பேசினா. தேவ பிள்ளைகளே, அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சில நேரம் தேவ பிள்ளைகள் சில வழியாய் போய் தான் ஆகணும். அதை தேவன் எடுக்கவே மாட்டார். அதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வார்த்தையை உபதேசம் பண்ணுறது கத்தர் பலப்படுத்தி. கத்தர் மேய்ப்பர். நீ மரணலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாத, கத்தர் உன் கூட தான் இருப்பார், உன்னிட்டு விலக மாட்டார். உன் உயிரத்தோட பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது, உன் ஜீவனத்தோட உனக்கு பிசாசுக்கு அதிகாரம் என்பது கிடையாது. ஆனால் நீ மட்டும் நம்ம உண்மையாக வாழ்ந்தது போதும். நான் மோசமான வழியில் போகிறேன், அவன் எப்படி இருக்கான். நீங்கள் அந்த டயத்தில் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஆட்கள்லாம் பிசாசு பார்க்க வச்சு என்ன பண்ணுவான், அவனை பாரு எவ்வளோ நல்லா இருக்கான், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், ஆரோக்கியமாக இருக்கான். நீ இப்போ கடவுளை தேடி வச்சு உனக்கு வந்துக்கு பாரு வியாதி, சந்தோஷமா இருக்கியா, துக்கமாக இருக்க பாரு. கடவுளை பின்பற்றாதவன் அவன் இப்படி நல்லா இருக்கான். நீ கடவுளை பின்பற்றி வார்த்தையை பின்பற்றி உனக்கு ஏன் இப்படிப்பட்ட விஷயம்? பிசாசு பேசுவான். என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள், இதெல்லாம் உண்மை. நான் முன்னாடிலாம் நிறைய பேர் சொல்லும் போல அது ஏற்றுக்கிறல. வாழ்க்கையில் தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டும் போது தான் முன்னாடி காமிச்சிருந்தானா ஓடி போயிருப்பேன், வேண்டான்னு. அதனால தான் அவர் காமிக்கல. ஆனால் பழகிடுச்சுன்னு வச்சுங்க, அது ஈஸி, ஒன்றுமில்லை. பயப்படக்கூடாது. அதான் சொல்ல பார்த்தீங்கன்னா, பயப்படாதே சொன்னாரா இல்லையா? வெளிப்படுத்த விஷயத்தை வாசித்தே இல்லை உங்களுக்கு? சிமனா சபைக்கு சொல்லும் பொழுது பயப்படாத, உபத்திரப்படுவீர்கள். சில விஷயங்களை போகும்போதும் நீங்கள் எல்லாவற்றையும் உண்மையாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தொடர்ந்து கடவுளை பின்பற்றுறதுலையும் வாசிப்பதிலும் எனக்கு அற்புதம் நடந்தாலும் நடக்காமல் இருந்தாலும் அவர் தான் என் உண்மையான தெய்வம்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் தான் தன்னை எனக்கு வெளிப்படுத்தினார். நமக்கு நாமே வந்து கடவுளை தேடிக்கொள்ளலை. அவர் நமக்கு அதை வெளிப்படுத்தாமல் நம்ம வந்து ரட்சிக்கப்படவே முடியாது. ரட்சிப்பு என்பது தேவன் நமக்குள்ளே செய்த கிரியை. புரியுதுங்களா? எல்லாரும் தான் கேட்குறாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்களா? கிடையாது. தேவன் மனிதனை தொடாத வரைக்கும் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறார்? அவர் தொட்டார். ஆக நல்லாவே தெரியும் பாருங்க. ஆகையால் சில நாள் இப்படிப்பட்ட உபத்திரத்தில் சில பேர் போகும்போது பின்வாங்கி போயிடறாங்க பாருங்க. ஏன்னா சபை சத்தியத்தை கற்றுக் கொடுக்கல. சபை எப்போ பார்த்தாலும் என்ன கற்றுக் கொடுத்துருது? ஐசியோ நான் வந்துடுவேன்,
நீ அப்படி ஆயிருவ இப்படி ஆயிருவ, உடனே அல்லேலூயா அல்லேலூயா உனக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், அது கிடைக்கும், இதவே பேசிகிட்டு இருக்கான் பாருங்க. அது எந்த நேரத்தில் கர்த்தர் கொடுக்குன்றாரோ அந்த டயத்தில் பேசணும். கடவுள் சொன்னா ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொருத்தவங்க போகும் பொழுது கர்த்தர் கரெக்டாக சொல்லுவார். சபையில் நம்ம சபை அடுத்த கட்டத்தில் இப்படி போக போகுது, இப்படி நடக்க போகுது சில காரியங்கள் அப்படின்பது. ஆகையால் தேவ பிள்ளை நல்லா விலகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம நகர்த்தி கொண்டு போகும்போது எப்போதுமே அற்புதம் நடந்தால் நடக்காதால் அவர் தான் என் தெய்வம், அவர் எனக்கு செய்வார் போது கொஞ்ச காலம் தான் உபத்திரம். கொஞ்ச காலம் தானே சொன்னார், சில நாள் தான் உபத்திரப்படுவீர்கள், கொஞ்ச காலம் தான் உபத்திரப்படுவீர்கள். அந்த கொஞ்ச நாளுக்குள்ளேயே என்னென்னமோ பேசி போடுறீங்களே அப்படின்றாரு. ஆண்டவர் குரோதம் என்னென்னமோ பேசிடுறோமா இல்லையா? இந்த மடங்கு பேசி போடுறோம்ல, பின்வாங்கி போயிடறாங்களா, நிறைய ஊழியர் ஓடி போயிடுறாங்க, நிறைய விசுவாசி ஓடி போயிருக்காங்க, பேக் சைடு ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த சோதனை தான் விழுந்து போயிடுறாங்க எல்லாம். புரியுதா புள்ளையா? அதுதான் மக்களை ஏமாத்துற உபதேசத்தை நிறைய பேசிடக்கூடாது. ஒரு உபதேசத்தை மட்டும் சொல்ல, செழிப்பு என்பது சத்தியத்துக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தீங்களா, படிச்சிங்களா? சத்திய ஆவியான சகல சத்தியத்துக்கு நடத்துவான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்குள்ளே செழிப்பு என்பது ஒரு உபதேசம். ஆனால் அதுதான் மிக முக்கியம் போதிச்சா தேவன் அதை செய்யறது இல்லை. எல்லா உபதேசம் போதிக்கிற நம்ம சபையில் எல்லா உபதேசமும் இருக்கும், செழிப்பும் இருக்கும், வெற்றியை பற்றி இருக்கும், நல்வாழ்வு, சுகம், இந்த உபத்திரம் எல்லாமே வருதா? கலந்துருக்கா? என்னங்க கலந்துருக்கா இல்லையா? எல்லா உபதேசத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும்? வளரணும். எல்லா உபதேசம் ஸ்டாண்டர்டாக நீங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. உண்மையை சொல்லித்தரணும். இந்த வெளிப்படுத்தி 2 யார் சொல்கிறா? தேவன் தானே சொல்கிறாரு, இயேசு தானே சொல்கிறாரு. இப்படிப்பட்ட பாடுகள் சில சபை சந்திக்கும். சிபனா சபை சந்தித்தது, சந்திக்க போகுது என்பதை கர்த்தர் சொன்னார். ஆகையால் உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் கொடுக்கும்படி நீ உண்மையிலனா இருக்கணும். எப்படினாலும் நீ உண்மையிலா இருக்கணும் கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா.